தேவனுடைய ஆலோசனை கொடுக்கும்படியாக நம்முடைய தினகர் பகுதி ஊழியக்காரர் ஜோசப் சகராஜ் அவர்களை அன்போடு கூட அழைப்போம். முன்செல் வசனமாக நாட்கள் பொல்லாத நாளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வசனம் இருக்கிறது. ஆகவே கற்புடைய ஆலோசனை கொடுக்கும்படியாக அருமையோடு அன்போடு கூட அழைக்கின்றேன். வெல்கப்படுகிறது. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரே சகோதரிகளே, இந்த நாளிலே மீண்டுமாய் உங்களை இந்த இன்டர்நெட் வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட வசன பகுதி எபேசியர் 5:16 மைய வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது முதல் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட நிருபம். அப்பவே பவுல் சொல்கிறாரு, நாட்கள் பொல்லாதவைகளாயின என்று சொல்லுகிறார். ஆனால் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், இங்கே உள்ள ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நன்றாக தெரியும், சுமார் 20 அல்லது 30 வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகம், நம் நாடு, நாம் வாழ்கின்ற பகுதி எப்படி மனித அன்பு உடையதாக இருந்தது என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆனால் இப்பொழுது அந்த அன்பு காணாமல் போய்விட்டது. எல்லாரிடத்திலும் சுயநலம் பெருகி இருக்கிறது. பணம் பணம் என்று அலைந்து கொண்டிருக்கிற நிலைதான் இன்றைக்கு பெரும்பாலான மக்களிடம் காணப்படுகிறது. அன்றைக்கே பவுல் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு அது எவ்வளவு அதிகமாக பொருந்தும் யோசித்து பார்ப்போம். நாட்கள் இப்போ மிக மிக பொல்லாதவைகளானதால் காலத்தை வெகுவாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாம் இந்த வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் எப்பொழுது என்ன நடக்கும் என்பது தெரியாது. எல்லாருமே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் பரபரவென்று இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அன்றைக்கு போலவே இன்றைக்கும் இருக்கிறோம், இன்றைக்கு போலவே இனி என்றென்றும் இருப்போம். ஆவிக்குரிய விதத்திலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்ன யோவானுடைய வார்த்தையை மெய்ப்பித்து கொண்டு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய தேவைகள் என்ன என்பது நாம் கேட்பதற்கு முன்பாகவே நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கு தெரியும். எனவே நாம் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கின்ற சிந்தனைகள், பேசுகின்ற பேச்சுக்கள், செய்கின்ற செயல்கள், இவைகளிலே கர்த்தருக்கு பிரியமானவைகள் எது என்று சோதித்து பார்க்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது உலக வழக்கத்தில் சொல்லுவார், அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய அப்பா எப்படி இருக்கிறாரோ அதே போன்ற குணங்கள் நம்மிடத்திலும் நிறைந்திருக்க வேண்டும். ஆக கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரிகைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கணிந்து கொள்ளுங்கள். 2 காரியம் கொடுக்குறாருங்க. கனியற்ற அந்தகார கிரிகைகளுக்கு உடன்படக்கூடாது ஒன்று, இன்னொன்று அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும். 2மே இருக்கணும். அதாவது உடன்படக்கூடாது என்று சொல்லுகிற போது உறுதியான மனதை காண்பிக்கிறது. கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது தைரியமான இருதயத்தை காண்பிக்கிறது. நம்ம கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் இருந்தால் மட்டும் போதாது, அவைகளை கடிந்து கொள்ளவும் வேண்டும். பாருங்கள், பல இடங்களில் இந்த பெந்தகோஸ்து போதகர்கள், மற்ற நாம கூட்டத்து போதகர்கள்லாம் சில காரியங்களை செய்வார்கள். டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு மதுபானம் பண்ணுதல் கொடிய காரியம், அதெல்லாம் செய்யக்கூடாது. உண்மையிலே அவருடைய தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். அவர்கள் மதுபானம் பண்ணாதிருப்பதோடு கூட மதுபானம் பண்ணுகிறவர்களை கடிந்து கொள்கிறார்கள். அது நிச்சயமாக ஒரு தைரியமான இருதயத்தை காண்பிக்கிறது. நாமும் கூட அப்படிப்பட்ட தைரியமான கிரியைகள் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களால், யாரால, கனியற்ற அந்தகார கிரியைகளை நடப்பிப்பவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே. சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க, இது மேடையில் பயன்படுத்த முடியாத வார்த்தைகள், அதனால் நான் அதை பயன்படுத்தவில்லை என்று சொல்லுவார்கள். அப்படி சில காரியங்களை நளினமாக நாகரிகமாக சொல்வது வழக்கமாக இருக்கிறது. அதே பாணியை தான் இங்கே பின்பற்றுகிறார் பவுல். அவர்களால் ஒளிப்பிடத்தில், மறைவிடத்தில்
செய்யப்படும் காரியங்களை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே. அவங்க செய்கிறாங்க, ஆனால் அந்த செய்கிறத சொல்கிறதே அவலட்சணமாக இருக்குதே அப்படிங்கிறார். அப்போ எவ்வளோ வருத்தத்தோடு இந்த வார்த்தையை பதிவு செய்திருப்பார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவைகளெல்லாம் எது? அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். தேவ வசனம் என்ற வெளிச்சத்தினாலே அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளியரங்கம் ஆகும். வெளியரங்கம் ஆக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. எதெல்லாம் அந்த கெட்ட காரியங்களை எடுத்து சொல்லுகிறதோ அந்த எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் வெளிச்சமாக இருக்கிறது. தேவ வசனம் சங்கீதத்தில் சொல்கிறார் தாவீது, நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக வேத வசனம் வாசிக்க வாசிக்க, கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள நிச்சயமாக இந்த அந்தரங்க காரியங்கள், ஆபாசமான காரியங்கள், அந்த அவலட்சணமான கிரியைகள் எல்லாம் மறைந்து போகும். பிரியமானவர்களே, சபையில் இருக்கிறார்கள் என்பதற்காக சபையில் இருப்பவர்கள் எல்லாமே உத்தமர்கள் என்று சொல்லிவிட முடியாது. சமயத்தில் சிலர், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, சிலர் என்ன செய்ய முடியும்? மறைவாக சில பாவங்களை செய்து கொண்டே சபையில் ஒரு விசுவாசியாக, ஊழியக்காரனாக வளம் வர முடியும். ஆனால் வசனம் என்ற வெளிச்சம் அவர்களிடத்தில் அதிகமாய் பிரகாசிக்கும் போது அந்த கிரியைகளானது ஒழிந்து போகும். ஆக நம்முடைய கடமை என்னவென்றால், வெளிச்சத்திலே வந்தவர்களுடைய கடமை என்னவென்றால், இப்படி மறைவான இருட்டில் இருக்கிறவர்களுடைய பாவங்களை வெளியரங்கமாக்குவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம வேற ஒன்றுமே அவங்களுடைய பாவம் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் வசனங்களை சொல்ல சொல்ல அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும். இந்த வசனம் என்னை குறித்து, என்னுடைய பாவத்தை குறித்து தான் சொல்வதாக இருக்கிறதே, நான் நிச்சயமாக நான் மனம் திரும்ப வேண்டும் என்ற உறுதி அவர்களுக்குள்ளாக உண்டாகும். நாம் யாரையும் பெயர் சொல்லி குறிப்பிடுவதில்லை, பெயர் சொல்லி இவர் இந்த பாவம் செய்திருக்கார் என்று சொல்லுவதில்லை. மாறாக பொதுவாக வசனத்தை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, வசனத்தை வெளிப்படுத்தும் போது அவரவருடைய இருதயங்கள் அவரவர்களை சோதித்து பார்க்கும். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ விழித்து தூங்கிட்டு இருக்காங்களா? இல்லை, ஆவிக்குரிய வகையில் அவர்கள் அறியாதவர்களைப் போல நடித்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்குள்ளாகவும் மனசாட்சி இருக்கிறது, எல்லாருக்குள்ளாகவும் மனசாட்சியின் குத்தல் இருக்கும் நிச்சயமாக. ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிற அவங்க, அதாவது தூங்கிட்டு இருக்கிறாங்கனாக்க தூக்கம் அல்ல, இது மாம்சத்துக்குரிய தூக்கம் அல்ல, ஆவிக்குரிய தூக்கம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரும், அதாவது கிறிஸ்துவின் உண்மையான ராஜ்யமாகிய சபைக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிராத எல்லாரும் தங்கள் ஆத்மாவில் வெளிச்சம் இல்லாதவர்களாய், தங்கள் ஆத்மாவை அரைகுறை வெளிச்சத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறவர்களாய், அல்லது தங்கள் ஆத்மாக்களை மரித்தவர்களாக வைத்திருக்கிறார்கள். அப்போ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. நீ தூங்கிக்கிட்டு இருக்காத, இன்னும் மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டோம்னு இயேசு ஒரு சொன்னார். ஒருத்தன் சொன்னால், என்னுடைய தகப்பனை அடக்கம் செஞ்சுட்டு வந்தேன் ஆண்டவரே அப்படின்னா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். ஆவிக்கிறவைகளை மரித்திருப்பவர்கள் சரீரத்துக்குரியவைகளை மரித்த தங்களுடையவர்களை அடக்கம் பண்ணிக்கொள்ளட்டும், நீ என்னை பின்பற்று என்றார். ஆக நாம் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். இந்த உலக பிரகாரமாக ஆவிக்கிறவைகளே மரணமடைந்திருக்கிற எல்லாரையும் விட்டு எந்திரிக்கணும். எப்படி எழுந்திருக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு விசுவாசித்து மனம் திரும்பி அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்று அதில் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஞானஸ்தானம். முதல்ல கர்த்தராகிய இயேசு சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருக்கணும், அந்த கேள்விப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்த பிற்பாடு நம்ம பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய வழிபாடுகளிலிருந்து, பழைய வாழ்க்கை முறையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். பிறகு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முறைப்படியான ஞானஸ்தானமாக இருக்கும். இந்த 5 விஷயங்களும் இல்லாத ஒரு ஞானஸ்தானம் உண்மையிலேயே ஒரு முறையான ஞானஸ்தானமாக இருக்காது. அது ஞானஸ்தானம் என்றே அழைக்கப்படாது. பாருங்கள், கத்தோலிக்க மார்க்கத்தில்
பிள்ளை பிறந்த 8ஆம் நாள் கொண்டு வாங்க, நாங்கள் ஞானஸ்நானப்படுத்தினேங்கிறாங்க. அந்த குழந்தைகிட்ட போய் நீ சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டாயா அப்படின்னு கேட்க முடியுமா? சுவிசேஷம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறியா? நீ மனம் திரும்பி இருக்கிறியா? அறிக்கையிட போறியா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கணும்னு சொல்லி அறிக்கையிடணும் இல்லையா? அதை செய்ய முடியுமா அந்த குழந்தை? இதெல்லாம் இல்லாமல் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபை கூட்டங்களிலே சொல்லுகிறார்கள். அதுலேயும் ஞானஸ்நானம் என்பது எந்த வீட்டில் எடுக்கப்பட வேண்டும்? தேவனுடைய வீட்டில் எடுக்கப்பட வேண்டும். பக்கத்து வீட்டில் பிறந்த குழந்தைய நம்ம அன்பாக தூக்கி கொஞ்சலாம், முட்டாய் வாங்கி கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். நம்ம சொத்தை எழுதி வைப்போமா அந்த பிள்ளைகளுக்கு? நம்ம பிள்ளைகளுக்கு தானே எழுதி வைப்போம். அதே போன்று இங்கே கிறிஸ்து நம்மை பிரகாசிக்க வேண்டுமென்றால், பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரகாசிக்க வேண்டுமென்றால் தூங்கிக் கொண்டிருக்கிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு எழுந்திருனாக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது மறுபிறப்பு என்று சொல்கிறார்கள். அது முதலாம் உயிர்த்தெழுதல் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி உயிர்த்தெழும்போது கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்கிறார். ஆனபடியினாலே இதெல்லாம் மேலே சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்துக்கங்க. இருளின் கிரிகள் இப்படி இருக்கிறது, இதை விட்டு வெளிச்சத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் அற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானம்னா என்னங்க? அறிவுனா என்னங்க? ஒரு விஷயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு பேர் அறிவு. ஆனால் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிப்பதற்கு பேர் தான் ஞானம். அனுபவ அறிவு என்று சொல்லலாம் ஞானத்தை. ஞானம் அற்றவர்களைப் போல் நடவாமல். அப்போ ஞானம் எதிலிருந்து பிறக்கும்? முதல்ல அறிவிலிருந்து பிறக்கும். நாம் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுகிறோம். இப்போ தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது தாழ்மையாக நடந்தார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அந்த தாழ்மையை நமக்குள்ளாக வரும்போது அந்த கர்த்தரை பற்றிய அறிவு நமக்கு ஞானமாகிறது. இது நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து அல்லது எந்த ஒரு விஷயத்தையும், பைபிளில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளும் போது அது அறிவாக இருக்கிறது. அந்த கற்றுக்கொண்டதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது அது ஞானமாகின்றது. ஆக ஞானம் அற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கள். ஏனாக்கும் வர்றோம், இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இனிவரும் காலம் மிக மிக பொல்லாதவைகளாக இருக்கும். அதனால் காலத்தை மிக மிக அதிகமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் உண்மையிலே விலை மதிப்பு வாய்ந்தது. அதனால தான் சொல்கிறாங்க, பொதுவாகவே சொல்லுவோம், காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவோம். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, ஒரு வினாடி பொழுது போய்விட்டதென்றால் திருப்பி அந்த பொழுது வராது. ஒரே ஒரு முறை தான் வந்தது அந்த மாதிரி. எப்போ? ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் எசேக்கியா ராஜாவுக்காக தேவன் 10 பாகை பின்னிட்டு போக செய்தார். அந்த ஒரு சம்பவம் தவிர உலகத்தில் எந்த இடத்துலையும் கடிகாரம் பின்னிட்டு திரும்பினதாக அங்கே நம்ம பார்க்குறதே இல்லை. எசேக்கியா ராஜாவுக்காக, அதாவது அவர் நான் வாழ்நாளில் 15 வருஷத்தை கூட்டுவேன்னு சொல்கிறாரு. அப்படி கூட்டுறதுக்கே என்ன அடையாளம் கொடுப்பீர் என்று கேட்டபோது அப்போ கேட்குறாரு தீர்க்கதரிசி, கடிகாரத்தின் பாகையை 10 பாகை முன் செல்ல வேண்டுமா அல்லது 10 பாகை பின் செல்ல வேண்டுமா என்று கேட்கிறார். 10 பாகைங்கிறது 10 நிமிடம் ஒத்துக்குவோம். 10 நிமிடம்னு வச்சுக்குவோம். நான் சரியாக ஆராய்ச்சி செய்யலை. 10 பாகை அப்படிங்கும்போது 10 பாகை முன் செல்வது என்பது சுலபமாக இருக்கும். முன்னாடி தவி போகிறது சுலபமாக இருக்கும். எனக்கு பின்னாடி வேணும், போன 10 நிமிஷம் திருப்பி வரணும் அப்படிங்கிறான் எசேக்கியா ராஜா. யோசிச்சு பாருங்க, போன நிமிஷம் திரும்பி வருமா வாழ்க்கையில் யாருக்காவது? ஆனால் எசேக்கியா ராஜாவுக்காக தேவன் அதை செய்தார். 10 நிமிஷம் பின்னாடி போக செய்தார் கடிகாரத்தை. ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் 10 பாகை பின்னாடி சென்றது எவ்வளோ அதிசயம் பாருங்க. அந்த ஒரு சம்பவத்தை தவிர வேறு எந்த இடத்துலையும் நாட்கள் பின்னிட்டு வந்ததாக நாம் படிக்கிறதே இல்லை. யோசுவாவின் நாட்களில் யோசுவா ராஜா பட்டணத்தை ஆய்ப்பட்டதுக்கு எதிராக போரிட்ட போது அங்கே என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சூரியன்
ஏறக்குறைய ஒரு நடுப்பகல் முழுவதும் ஒரே இடத்துல நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அது வேறு. ஆனால் நாட்கள் பின்னிட்டு போனது, நிமிடங்கள் பின்னிட்டு போனது இதில் எசேக்கியா விஷயத்தில். ஆக இந்த மாதிரி காரியங்கள் இப்பொழுதுதான் நடக்காது. நமக்கு நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளாக இருப்பதனாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம அசட்டையாக இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு பொழுதையும், நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சமயத்தையும் கர்த்தருக்கென்ற ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துவதிலே நாம் ஈடுபட வேண்டும். மிக மிக முக்கியமானது இது. ஏதோ ஒரு வகையிலே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வர்களாக இருக்க வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், மதினா அறிவு, இந்த இடத்துல நீங்கள் அறிவற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தங்கள் பல உண்டு. அதில் முக்கியமானது என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது மிக மிக முக்கியமான ஒரு சித்தம், கர்த்தருடைய சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இந்த சித்தம் நிறைவேறுவதற்கு நாம் உழைப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். பாருங்கள், இன்றைக்கு காலகட்டம் பார்க்கும்போது உண்மையிலே தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பரிதாபமாக போயிட்டுருக்குது. டாஸ்மாக்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்த நாள் காலையில் அங்கேருந்து வர வேண்டியதாக இருந்துச்சு. நான் 7 மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் பஸ்ஸில் வர்றது போக்குவரத்து நகர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு அப்படி இப்போ புதுசாக ஒரு டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை பைக்கு, அத்தனை சைக்கிள் அங்கே நிற்குது. கூட்டம் முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மோசமாகி போய் விட்டது. இன்றைக்கி பகலில் கூட நம்ம போகும்போது அப்படி வர்றதில்ல. யார் குடிச்சிருக்கிறான், யார் குடிக்காமல் வர்றாங்கிறது நமக்கு தெரியறதில்ல. ரொம்ப ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். மதுபான வெறி என்ன செய்யும்? துன்மார்க்கத்துக்கு நம்மை வழிநடத்தும். நீதிமொழியில் சொல்லப்படுது. ரொம்ப அழகாக சொல்லுவார். நீதிமொழி 30 மதுபானம் பண்ணாக்க அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லுவார். அது இப்போ வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதில் முக்கியமாக ஒன்று சொல்லுவார். நடுக்கடலில் சயனித்திருக்கிறவனை போல இருப்பாய் நீ அப்படிங்கிறார். நடுக்கடலில் சயனித்திருக்கிறவனை போல இருப்பாய் நீ அப்படிங்கிற. அலைகள் மேலே இங்கேயும் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஏற்றாப்படி மேலே இங்கேயும் போய்கிட்டு இருப்பான். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அப்படிப்பட்ட மதுபானம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஆவியினால் நிறைந்து என்ன செய்யணுமா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. அந்த நாட்களிலேயே சங்கீதங்கள் தனியாக இருந்திருக்கின்றன. அடுத்து கீர்த்தனைகள், தேவனுடைய கிருபையை அறிவிக்கும் பாட்டுகள். அதுமாதிரி ஞான பாட்டுகள் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு பாட்டுகள். சங்கீதங்கள் என்பது சங்கீதங்களைத்தான் குறிப்பிடுகிறது. பல சங்கீதங்கள் அந்த காலத்திலேயே இசையாக பாடப்பட்டன. தாவீதே தன்னுடைய சங்கீதத்தை ஏற்றும்போது அந்த சங்கீதமானது எந்த இசைக்கருவியின் மூலமாக பாடப்பட வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார். என்ன ராகத்திலே பாட வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி பாடல்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட இங்கே என்ன சொல்லணும்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு. பாட்டு பாடுறதுடைய நோக்கம் என்னங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல வேண்டும். அதற்குத்தான் பாடல் பாடுகின்றோம். சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞானப்பாட்டுகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு. அதோட கூட என்ன சொல்லுது? உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இசைக்கருவிகளில் பாடக்கூடாது. இசைக்கருவிகள் பயன்படுத்துவது இந்த காலகட்டத்தில் சபையில், புதிய ஏற்பட்ட சபையில் வழக்கமில்லாத ஒன்று. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் இசைக்கருவிகளை பயன்படுத்தியதில்லை. ஆதி அப்போஸ்தலர் அதை பற்றி உபதேசித்ததில்லை. ஆதி கிறிஸ்தவர்களும் அதை பயன்படுத்தியதில்லை. அப்போ இசைக்கருவிகள் இல்லாமல் நம்ம இருதயங்களில் கர்த்தரை பக்தியுடன் பாடி கீர்த்தனம் பண்ணணும். நம்ம இருதயத்திலேருந்து வரணும். இது பாடலானது நம்முடைய இருதயத்திலிருந்து வரணுமே தவிர இசைக்கருவிகள் மூலமாக மீட்டிக்கொண்டு
பாடக்கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே, அதிகாரத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும், நம்ம வாழ்க்கை நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்காகவும், அவை வருத்தமானதா சந்தோஷமானதோ எதா இருந்தாலும், அது நமக்கு பயனை கொடுப்பதா அல்லது நமக்கு வருகிற நன்மை தடுக்கிறதா எதாவாக இருந்தாலும் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, இந்த 21ஆம் வசனம் இந்த 20 வசனங்கள் வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய வசனங்கள் இந்த ரெண்டுக்கும் ஒரு பாலமாக பயன்படுகிறது. அதை சொல்லாமல் நம்ம இந்த இடத்துல முடிக்க முடியாது. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்பது இதுவரைக்கும் சொன்ன வசனத்துக்கும் பொருந்தும், இனி வரக்கூடிய வசனத்துக்கும் பொருந்தும். இனி வரக்கூடிய வசனம் என்ன? இனி வருவது கணவன் மனைவி உறவை பற்றி, குடும்பத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த காரியத்துக்கு கூட அந்த தெய்வ பயத்தோட ஒருவருக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்பது சம்பந்தமான வருஷமாக இருக்குது. ஏனென்றால் சில ஆண்கள் என்ன சொல்லுகிறார்கள், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டாம், நான் கீழ்ப்படின அவசியம் இல்லை என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு, அது தவறு. நான் ஆம்பளை, நான் எப்படி வேணாலும் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்படி சொல்லலை வேதாகமம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள். மனைவி ஒரு மந்திரி போன்றவள், கணவன் ஒரு ராஜா போன்றவன். கணவன் ராஜாவாக இருந்தால் மனைவி மந்திரியாக இருக்கிறாள். அந்த மந்திரி சொல்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டுமா கூடாதா? கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். அந்த ஆலோசனை உங்களுடைய மனதில் நிதானித்து பார்க்க வேண்டும். கணவர் தங்களுடைய மனதில் நிதானித்து பார்த்து அது சரியானது என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்லலாம், மனைவிட்டு சொல்லலாம், இல்லைப்பா இது சரியாக இருக்காது, அது தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சரியான ஒரு யோசனையை சொல்லும்போது மனைவி சொல்லி நம்ம கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிப்பார்களே, ஆனால் குடும்பம் நாசமாகிவிடும். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தீர்கள் என்பது சகோதர சகோதரிகளுக்கும் பொருந்தும், கணவன் மனைவிக்கும் பொருந்தும். இந்த வசனம் இந்த இடத்துல ஒரு பாலமாக அமைந்திருக்கிறது. இதுக்கு அடுத்து பார்க்கும்போது ரொம்ப அருமையான காரியம் இருக்குது. குடும்ப உறவுகள் பற்றிய ஒரு காரியம் இருக்குது. அதை குறித்து நாம் நாளை தினத்தில் பார்ப்பீர்கள் என்று நம்புகின்றேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால நாட்கள் பொல்லாதவியலானதால், இங்கே நாட்கள் மிக மிக பொல்லாதவியலானதால் காலத்தை என்ன செய்ய வேண்டும், நம்ம வெகுவாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட யாவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சகோதரி சகோதரிகளே. நன்றி பிரதர், நன்றி.